நேத்துக்கு 9500 ரூபீஸ் குடுத்தா, இந்த ஹாஸ்டல் வொர்த்தான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல பெரிய ஸ்பேஸு, பீரோவும் குடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் நல்லா இருக்கு. காத்து வசதி நல்லா இருக்கு. ஸ்பேஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஹாஸ்டலுமே நல்லா இருக்கு. மேல 5த் ஃப்ளோர்ல டிஃபன் போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ மேல போயிட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, தோசை. அன்லிமிட்டெட் தான் எவ்வளோ வேணா நீங்க சாப்பிடலாம். நான் 2 தோசை மட்டும் வாங்கிட்டு, கட்டியா சட்னி மட்டும் இருந்தது. இங்க சாம்பார் சாப்பிட மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ சட்னி மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டேன். வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டைப்ல இருக்கும். எல்லா ஃப்ளோர்லயும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, நான் Google மேப் கையில வச்சுக்கிட்டு பொறுமையா வந்துட்டே இருந்தேன். ஹாஸ்டல் கிட்ட 3 பசங்க பைக்ல போற மாரி போயிட்டு சடனா நின்ட்டானுங்க. அந்த இடத்துல அவனோட பைக்ல பின்னாடி சைடு இடிச்சுக்கிச்சு என்னோட வண்டி. எனக்கு எதுவும் ஆவல. வண்டிக்கு மட்டும் இந்த டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு ரெடி பண்ண பைக்கு, இந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆனதும் முதல் திஷ்டி. சரி எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நெனச்சுக்கிட்டு கெளம்பிட்டேன். என்னன்னா, ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு அடிப்படை தேவைகள் வேணும். என்னன்னா, சோப்பு, சீப்பு, பிளேட்டு, வாட்டரு அந்த மாரி நெறைய விஷயங்கள் தேவை. ஸோ, அதுக்காக நான் கெளம்பி ஹாஸ்டல் எதிர்லயே இருக்குங்க இது எல்லாமே. ஹாஸ்டல் எதிர்லயே Zudio, Croma பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, டிமார்ட். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தங்கத்தில வாங்கி சீன் போடலான்னு பார்த்தேன். பிளேட் எல்லாம் வேணாம் சிரிச்சுருவாங்கன்ட்டு. நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற மாரி ஒரு பிளேட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு நம்ம பைக் சைட்ல உடைஞ்சு போனத எடுத்துட்டேன். இப்போ பிளெயினா பக்காவா ஆயிருச்சு வண்டி. அதுக்கப்புறம் ஹைதராபாத்த சுத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ் ரூட் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ட்டு, நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில இருக்கக்கூடிய டேங்க் பண்ட் அப்படின்ற ஏரியாவ வந்து ரூட் எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேங்க. ஸோ, ஓரளவுக்கு சுத்தி பார்த்துட்டேன். ஓரளவுக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா திருப்பி ஈவினிங் வந்து சப்பாத்தி, முட்டை வச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நாளைக்கு சினிமா பயணத்த ஆரம்பிப்போம்.